சுவானக மக்களே, திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படி ஒரு கோட் இருக்கு. அது வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா அந்த வீடியோல ஒருத்தர் பத்தி பேச போறேன், அவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், வீட்டுக்குள்ள விசித்ரா அவர்கள் போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. நான் காலையில அந்த ப்ரோமோ பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ப்ரோமோ பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோல சொல்லியிருந்தேன், கண்டிப்பா விசித்ரா வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுவாங்க, அர்ச்சனாவை இக்னோர் பண்ணி ஏதாவது சீன் போடுவாங்க. ஏன்னா நம்ம விசித்ராவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹெட் வெயிட் உண்டு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க, பயங்கரமான ஹெட் வெயிட். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க தான் பெருசு. அது இண்டஸ்ட்ரி சரி, என்னமோ சரி, வீட்டுக்குள்ள சரி, அவங்க தான் ஒரு பெரிய ஹெட். அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே. அது நீங்க எல்லாருமே ஜூனியர்ஸ் தான் எனக்கு அப்படி சொல்லி இந்த வீட்டுக்குள்ள அதிகபட்சமா வாய் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல நீங்க எல்லாம் எனக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படிலாம் சொல்லி விட்டுருக்காங்க. சோ அதை வச்சு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த லேடி பயங்கரமான ஹெட் வெயிட் பிடிச்ச லேடி அப்படி சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள ரிட்டர்ன் என்ட்ரி கொடுக்காங்க. நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பா வெளியே பார்த்து இருப்பாங்க. சோ அர்ச்சனாக்கான சப்போர்ட் எல்லாம் பார்த்து மிரண்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு 8-9 பேர் மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ணியுமே அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தனியா இருந்து மொத்த சப்போர்ட்டே வாங்கிட்டு போயிட்டு. சோ நல்லா கவனிச்சு பாருங்களேன், மாயா பூர்ணிமா, நிக்சன், அக்ஷயா, ஜோவிகா, விசித்ரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேர் மொத்தமா இருந்தா கூட அர்ச்சனாக்கான சப்போர்ட்டர்ஸ் பக்கத்துல கூட வர முடியல, அந்த அளவுக்கு அர்ச்சனாக்கான சப்போர்ட் இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்து கண்டிப்பா மிரண்டு போய் இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். அதே மாதிரி திருந்தாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்கப்பா. ஆக்சுவலா இந்த வீட்டுக்குள்ள வர நான் ஜென்யூனா எல்லார்ட்டையும் பேச போறேன்னு சொல்லி வர கேரக்டரா இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, எல்லாருமே கட்டுப்பிடிச்சு எல்லார்ட்டையுமே நல்லா பேசியிருப்பேன். ஆனா இந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, கரெக்டா அர்ச்சனா வந்து ஒரு தடவை கட்டி பிடிக்க போறா, கையை போட போறாங்க, மிஸ் பண்ணியாச்சு. அடுத்தது மேடம் அப்படிங்கிறாங்க, அப்படி கண்டுக்காத மாதிரி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா மாயா பூர்ணிமா, அக்ஷயா அப்படி கட்டி பிடிச்சு அங்கேயே நிக்கிறாங்க ரொம்ப நேரம். அப்படி ஏண்டா சும்மா சீன் போட்டு உருளாங்கடா. கடைசி நாள் கூட இந்த வன்மத்தை கக்குறது, சீனை கிரியேட் பண்றது, உங்க ஆக்கம் பொண்ணாக்கு தான் 100 நாள் பாத்துருக்கேன். நீ எப்படி எப்படி இங்க பேசுவீங்க, தள்ளி போய் எவனை பத்தி முதுகுல பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். ஒரு நடிப்பை வேற போட்டுட்டு இருக்காங்க, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு. இந்த அம்மா நடிப்பு யார் போட்டிருப்பாங்கன்னு தெரியும், நம்ம ஆயா தான். சோ கடைசியில தான் நம்ம அர்ச்சனை போய் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சா கூட சரி ஓ அப்படின்ற மாதிரி அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அர்ச்சனை கண்டுபிடிச்சாங்க, ரைட் இக்னோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூல் சுரேஷ் ஒரு அளவு ஃபன் பண்ணாரு. கூல் சுரேஷ் ஒரு மாதிரி பார்த்து முறைச்சாங்க, நம்மால் பார்த்து தெரியாதப்பா, தாயம்மாக்கு வந்து தான் ஒரு ராஜமாதா நினைப்பு, ராஜமாதா அப்படியே நம்ம ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு அது உண்மையாவே ரபா சார் வீட்டுல இன்னும் வேலை நடக்கலையா, அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கெத்து காட்டுவாங்க. அப்படி நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில கூல் சுரேஷ் அர்ச்சனா இவங்க 2 பேருமே தனியா ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க போயிட்டு 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாருமே இக்னோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூல் சுரேஷ் அங்கேயே நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு, அர்ச்சனாக்கு ஓட்டு போடுங்க, இந்த வீட்டுக்கு நான் பாக்குறேன் இந்த ஒரு கேரக்டர் தான் நல்ல கேரக்டரா தெரியுதுப்பா, சோ தயவுசெய்து ஓட்டு போடுங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சரி விசித்ரா கொஞ்சமா தெரிஞ்சிருப்பாங்கன்னு யோசித்தா அதுதான் இல்ல. மாயாவை கூட்டு உட்கார வச்சு ஒண்ணு சொல்றாங்க, மாயா சூப்பரா கேம் பிளே பண்ற, மாயா செம்மையா பண்ணிருக்கா, சூப்பரா போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா உன் கூட ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க ஃபேக் ஃபேக்கா, சரி சரி சரி, ஒரு ஃபேக் டம்மி வந்து இன்னொரு ஆளா ஃபேக்னு சொல்லும்போது எனக்கு செம்ம ஆச்சரியமாயிட்டு. ஏமா நீயே மிகப்பெரிய ஃபேக், நீ அடுத்த ஆளை பத்தி சொல்ற, சரி ஓகே நீ ஃபேக்குங்கவோ நீ சொல்ற ரீசனுமே ஃபேக்கா தான் இருக்க போது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அர்ச்சனா அவங்கட ஃப்ரெண்டா பழகுறாங்களா, அதெல்லாம் ஃபேக். அப்பா டே, அர்ச்சனா ஃப்ரெண்டா பழகுனது ஃபேக்காம்பா. கடைசி 2 வாரங்கள் யாருமே இல்லாம மாயா அர்ச்சனா இவங்க 2 பேருமே உண்மையாவே ஜெனுவனா அங்க எங்கமா சண்டை போட்டு சுத்துனது, ஃபன் பண்ணது, ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணது 2 பேருமே உண்மையா பண்ணாங்க. ஆனா உங்களை மாதிரி சின்ன சின்ன சில்லற எச்சைகள் தான் உள்ள வந்து என்ன பண்றீங்கன்னா திருப்பி அதை மாத்தி விட்டுறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மாயா அந்த 2 வாரங்கள் அர்ச்சனா கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓரளவு பார்க்க அந்த ஷோ போர் அடிச்சாலுமே வன்மங்கள் இல்லாம இருந்துச்சு. ஆனா இவங்க எப்ப என்ட்ரி கொடுத்தாங்களோ திருப்பி வன்மங்கள் வந்துட்டு. நல்லா நோட் பண்ணி பாருங்க, திரும்பி வன்மங்கள் வந்துட்டு. அந்த வகையில சொல்றாங்க ஃபேக், அவனே மாயா அப்படியா, எனக்கு அப்பவே நினைச்சவங்க என்ன யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா பெரிய லாடு லபுகுதாசி வேலை யூஸ் பண்ணி அப்படியே டைட்டில் பக்கத்துல பேரலாம். யாருங்க நீங்கலாம், சரி அதுதான் முடிஞ்சுன்னு பார்த்தா ராஜமாதா அப்படியே ஒரு சீனை போட்டு அங்கேயும் அப்படியே கிச்சனா விஷ்ணு விஷ்ணு நிறைய பார்த்துட்டு வந்திருக்கேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா என்ன முன்னாடியே விட்டுருந்தா சொல்லியிருப்பேன், சொன்னா கேமே மாறி இருக்கும். அப்படி அம்மா இது அப்படியே வந்து பார்த்து அப்படியே சொன்னீங்க கேம் தலையில விழுந்துரும். ஏங்க நீங்க எல்லாம் யாரு, என்னென்ன பாத்துட்டு வந்து என்னென்ன கக்குவீங்க எல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்க சும்மா இங்க இருந்து பாத்துட்டு போயிட்டு விஷ்ணு எல்லாம் பாத்துருக்கேன் சொல்லாமா வேணாமா அப்படின்னு அங்க இருந்து விஷ்ணு டென்ஷன் ஆயிட்டான். தேவைன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி போங்க, மண்டேக்கு அப்புறம் நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, சும்மா வந்து சீன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு டென்ஷன் ஆயிட்டான். சோ கொஞ்ச கழிச்சு அங்கேயும் அப்படி சீனை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. சரின்னு விட்டா கேமரா முன்னாடி போய் அடுத்த ஒரு சீன் அப்படி கேமரா அப்படி நின்னுட்டு, பிக் பாஸ் இதுக்குதான் என்கிட்ட எல்லாம் பேசும்போது பார்த்து பேசணும்னு சொல்ல வேண்டியது. பாத்தீங்களா அவங்களால என்கிட்ட பேசவே முடியல, அதுதான் என் பவர். அப்படி ஒத்திங்கி போறாங்கல்ல, பயம் இருக்குல்ல, இவ்வளவு பயத்தை ஏன் இப்படி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பண்ணும் போதே யோசித்து பண்ணுங்க, பயத்துல ஓடுறாங்க எல்லாரும். பட் நான் எல்லார்ட்டையும் பேச ரெடி தான்ப்பா, அவங்க பேசினா நான் பேசுவேன். பட் எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து ஓடுறாங்க அப்படின்னு எனக்கு செம்ம சிரிப்பு, குபீர்னு சிரிப்பு வந்துட்டு. உங்களை பார்த்து பயந்து ஓடுறாங்களா? உங்களை பார்த்து யாரும் பயந்து ஓடல,
ஐயையோ ஒரு சாக்கடையில கள்ளத்தி கடிச்சா சாக்கடை நம்ம மேலதானே உள்ளன்னு சொல்லிட்டு வேணாம், உங்ககிட்ட சண்டை போட்டா நீங்க திருப்பி எதனா பேசுவீங்க, எதனா வன்மத்தை கக்குவீங்க, எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டா தள்ளிருக்காங்களே தவிர நீங்க ஒன்னும் லாடில பகுதாஸ் அல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீட்டுல ஒன்னும் பெரிய லேடி பாஸ் எல்லாம் இல்ல. அது நீங்க ரிவ்யூ பண்ணதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். லேடி பாஸ் அதெல்லாம் அப்பவே ஸ்டாப் பண்ணியும். அதை விட்டு இங்க வந்து திருப்பி நடிப்பு போடக்கூடாது. இப்போ திருப்பி ஃபைனல் எப்போ இருக்கும், நம்ம எப்போ வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஆர்ஜே ப்ரோ கேட்கும்போது எனக்கு பிக் பாஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அப்பா உருட்டுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா உருட்டுங்க, பிக் பாஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் ஷோ மட்டும் ரிவ்யூ பண்ண தெரியும். யாருங்க அந்த லேடிலாம் என்ன உருட்டுறாங்க அப்பா, அதுல உட்காந்து பயங்கரமா ஆடுவாங்க. ஐயோ நான் முடியல, நான் வந்து இதுக்கப்புறம் டைரக்டா ஃபைனல் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா முடியல, ஒரு மாதிரி அவங்கதான் பெரிய இது மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தருமே அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு தன்னை பெரிய வாம்பயராக நினைத்து கொண்ட தருணம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து வாம்பயர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த